ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கதை வழி பயணம் என்னோடய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தீரா பசி பாகம் 10 கேட்டுடலாமா? பாகம் 10. ஆதித்யாவின் அறை ஜன்னல் வழி ஊடுருவும் ஒளியில் ஒருவித அமைதியைக் கொண்டிருந்தது. ஆனால் அங்கே அமர்ந்திருந்த இருவரின் மனதிலும் உணர்ச்சிக் கடலே பொங்கிக் கொண்டிருந்தது. ஆதித்யா மெல்ல நிலாவை தன் கரங்களுக்குள் அணைத்து கொண்டான். அந்த அணைப்பில் அதிகாரத்தை விட நீ எனக்கு வேண்டும் என்கிற ஏக்கம் அதிகம் தெரிந்தது. நிலா அவனிடமிருந்து விலகவில்லை. அந்த அணைப்பு அவளுக்கு பழகிப் போயிருந்தது. அல்லது அவள் மனமே அதை விரும்பத் தொடங்கியிருந்தது. ஆதித்யா அவள் முகத்தை நேராக பார்த்து தன் உள்ளக்கடக்கையை கொட்டத் தொடங்கினான். நிலா, நானேதான் இன்ன காதலிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். சில நேரங்கள்ல வரம்பு மீறியும் நடந்துக்கிறேன். ஆனா நீ இதுவரைக்கும் உன்னை புடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. உனக்கும் என்ன பிடிக்கும் தானே நிலா? அவன் குரலில் ஒரு தவிப்பு இருந்தது. நிலா மெல்ல தன் மௌனத்தை கலைத்தாள். சார், எனக்கும் தெரியல. ஆனா நீங்க பக்கத்துல இருக்கும்போது இந்த உலகமே எனக்கு மறந்துடுது. உங்கள சுத்தி இருக்கிற சூழல் என்ன தன்வசப்படுத்துது. ஆனா அடுத்த நிமிஷமே நான் என் வீட்டுக்கு திரும்பணும். அங்கே வேறொரு உலகம் இருக்கு. அவள் கண்கள் கலங்கியிருந்தது. உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிறதா இல்ல அப்பா அம்மா பேச்ச கேட்டு அந்த கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதான்னு எனக்கு தெரியல. உங்க மேல ஒரு ஈர்ப்பு இருக்கிறது உண்மைதான் சார். ஆனா வீட்ல எல்லாமே ரொம்ப வேகமா நடக்குது. அவங்க கிட்ட எதிர்த்து பேச எனக்கு தைரியம் இல்ல. ஆதித்யா அவள் கைகளை அழுத்தி பிடித்தான். நான் அன்னிக்கே சொன்னல்ல, நான் வேணா உங்க வீட்டுக்கு வரட்டுமா? உங்க அப்பா அம்மா கிட்ட பேசவா? எனக்கு நிலாவை பிடிச்சிருக்கு. நானே இவளை கல்யாணம் பண்ணிப்பேன்னு நான் சொல்றேன். நீ என்ன விரும்புற விஷயத்த நான் சொல்ல மாட்டேன். உனக்கு எதுவுமே தெரியாத மாதிரியே காட்டிக்கலாம். நிலா ஒரு கசப்பான புன்னகையைச் சிந்தினாள். நீங்க வந்து கேட்டா மட்டும் ஒத்துப்பாங்களா? எங்க வீட்டு பொண்ணு நாங்க சொல்றதான் கேப்பான்னு சொல்லி உங்களை அனுப்பிடுவாங்க சார். அப்போ என்ன பண்ணுவீங்க? நாம 2 பேரும் ஒருத்தரையும் ஒருத்தர் விரும்புறோன்னு சொல்லி சண்டை போடவா என்று ஆதித்யா ஆவேசமாக கேட்க, நிலா நீண்ட யோசனையில் ஆழ்ந்தாள். ஏன் நிலா, என்ன யோசனை? சார், நீங்க எனக்கு 50,000 சம்பளம் கொடுத்தத என் அம்மா ஆச்சரியமா பார்த்தாங்க. ஆனா ஊருக்குள்ள உங்கள பத்தி தப்பா பேசுறாங்க. நேத்து என் தம்பி கூட உன்னோட நண்பன் வீட்ல இருக்கும்போது அவங்க பெற்றோர் எதுவும் உங்கள பத்தி தப்பா பேசினா வந்து சொன்னான். ஆனா பொதுவா அவை உங்கள பத்தி தப்பா நினைக்கல. ஆதித்யா இடைமறித்தான். என்ன பத்தி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும் நிலா. நான் நிறைய பொண்ணுங்களோட இருந்திருக்கேன்னு தானே பேச்சு. அதத்தானே நீயும் நம்புற? நிலா பதில் பேசாமல் தலைகுனிந்தாள். ஆதித்யா எழுந்து நின்று ஜன்னல் வழியாக தெரிந்த இருளை பார்த்தான். உண்மைதான் நிலா. முன்னாடி என் சொத்துக்காகவும் காசுக்காகவும் வந்த பொண்ணுங்கள நான் ஏமாத்தியிருக்கேன். அது தப்புன்னு எனக்கு தோணல. ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம்தான் பொண்ணுங்க மேல ஒரு மரியாதையே வந்துச்சு. உன்னோட படிப்பு, அந்தஸ்து இதையெல்லாம் பார்த்து நான் காதலிக்கல நிலா. உன்னோட நேர்மையையும் அந்த எளிமையையும் பார்த்துதான் நான் விழுந்தேன். அவன் குரலில் இப்போது ஒரு தீர்க்கம் தெரிந்தது. பழைய விஷயத்துக்காக நான் வருத்தப்படல. ஆனா நீ என்ன தப்பா நினைச்சேன்னா இப்போவே எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம். இனி நான் உன்னை வற்புறுத்த மாட்டேன். அவன் நிலாவை விட்டு சற்று தள்ளி போய் நின்றான். உன்னை பார்த்த நாள்ல இருந்து நான் உனக்காக மட்டும்தான் இருக்கேன். நான் ஒழுக்கம் இல்லாதவன், என்ன நம்ப முடியாதுன்னு நீ நினைச்சேன்னா பரவாயில்ல. உன் வீட்ல பாத்திருக்கிற அந்த கிருஷ்ணனையே நீ கல்யாணம் பண்ணிக்கோ. அவன் கூறி முடித்தபோது அந்த அறையில் நிலவிய நிசப்தம் நிலாவின் இதய துடிப்பை அவளுக்கே கேட்கச் செய்தது. ஆதித்யாவின் இந்த தீர்க்கமான முடிவு நிலாவை நிலைகுலையச் செய்தது. ஆதித்யாவின் அறையில் மௌனம் கரைந்து கொண்டிருந்தது. அவன் ஜன்னல் பக்கம் திரும்பி நின்றவாறே பேசினான். ஆனா ஒரு விஷயத்துக்காக நான் உனக்கு நன்றி சொல்லியாகணும் நிலா. எனக்கு ஒன்னு வேணும்னா வேணும், வேண்டான்னா வேண்டாம், அப்படிதான் இருந்தேன். ஆனா இந்த அளவுக்கு நான் ஒருத்தர்கிட்ட பொறுமையா பேசுறேன்னா அது உன்கிட்ட மட்டும்தான். நீ என்ன ரொம்ப மாத்திட்ட நீ. அவள் பக்கம் திரும்பாமலேயே தொடர்ந்தான். நிலா, நீ இப்போ வீட்டுக்கு கிளம்பு. இனி நீ இங்க வர்றதும் வராததும் உன் விருப்பம். இதுக்கு முன்னாடி பொண்ணுங்க கிட்ட நான் நடந்துகிட்ட விதம் தப்புன்னு நான் ஒரு நாளும் நினைச்சதில்ல. ஆனா இப்போ உன் முன்னாடி நிக்கும்போது அந்த நினைவுகள் எனக்கு வருத்தத்தை தருது. உனக்கு விருப்பம் இருந்தா வேலைக்கு வரலாம். இல்ல ஊர் பேசுறதுதான் முக்கியம்னா நீ வர வேண்டாம். நீ என்ன நம்பலைனா என்னோட காதலையும் நம்பலைன்னு அர்த்தம். இதுக்கு மேல என்னால ஒன்னும் செய்ய முடியாது நிலா. என்னால நீ இல்லாம வாழ முடியாது. நீதான் என்னோட உயிர்.
அப்படின்னெல்லாம் எனக்கு கெஞ்ச தெரியாது நிலா. என்னோட அணுகுமுறை முரட்டுத்தனமா இருக்கலாம். ஓகே, இனி முடிவு உன் கையில தான் இருக்கு என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர முற்பட சட்டென்று பின்னால் இருந்து ஓடி வந்து அவனை இருக்க அணைத்துக் கொண்டாள் நிலா. அந்த அணைப்பு 1000 வார்த்தைகளைச் சொன்னது. ஆதித்யாவுக்கு அனைத்தையும் புரிய வைத்தது. ஆதித்யா மெதுவாக திரும்பி அவளை ஆழமாக பார்த்தான். மேடம், இப்போ என்ன சொல்லப் போறீங்க என்றான். சார், நான் உங்கள முழுசா நம்புறேன் என்று நிலா மெல்லிய குரலில் கூற ஆதித்யா புன்னகைத்தான். பொதுவா என் வாழ்க்கையில எந்த முடிவா இருந்தாலும் அத நானே தான் எடுப்பேன் நிலா. இதுவரைக்கும் எதற்கும் என் அப்பா அம்மா கிட்ட நான் போய் நின்னதில்ல. நான் என்ன முடிவெடுத்தாலும் அவங்க அதை ஏத்துக்குவாங்க. அந்த அளவுக்கு என் மேல அவங்களுக்கு நம்பிக்கை. ஆனா முதல் முறையா நான் இந்த பொண்ணை விரும்புறேன், இவளதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு என் பெத்தவங்க கிட்ட போய் நின்னு சம்மதம் கேட்டேனா அதுக்கு காரணம் நீ மட்டும்தான். அவள் கைகளை வருடியபடி தொடர்ந்தான். என் மொத்த வாழ்க்கையுமே நீ தலைகீழா மாத்திட்ட நிலா. குடும்பம்னா என்ன, அது எவ்வளவு முக்கியம்னு இப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்கிட்ட காட்டுற அந்த எளிமை, எதற்கும் ஆசைப்படாத அந்த குணம், இதையெல்லாம் சொல்லிக்கிட்டே போலாம். உன்னோட இந்த அழகான மனசுதான் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. இந்த மாற்றத்தை பத்தி பேசுறது எனக்கே புதுசா இருக்கு நிலா. என்ன ஆதித்யா, உன்னோட அந்த பழைய கெத்து அதிகாரம் எல்லாம் எங்க போச்சு? ஒரு சின்ன பொண்ணு உன்னை மொத்தமா மாத்திட்டாலே அப்படின்னு என் மனசே என்னை பார்த்து கிண்டல் பண்ணுது. யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்காதன்னா இன்னைக்கு உன்கிட்ட மட்டும் இவ்ளோ பொறுமையா பேசிட்டு இருக்கேன். தெரியுமா நிலா, நான் எவ்ளோ ரஃப் அண்ட் டஃப்பான ஆள்னு. யாருக்கும் பணிந்து போமாட்டேன், மன்னிப்பு கேட்க மாட்டேன். ஆனா இப்போ உன்கிட்ட கெஞ்சிட்டு இருக்கேன். என் அம்மா அப்பா கிட்ட உன்னை பத்தி பேசினேன். முதல்ல அவங்க தயங்குனாலும் நான் உன் மேல வச்சிருக்க காதலை பார்த்துட்டு ஒத்துக்கிட்டாங்க. உன்னை வந்து பெண் கேட்கவும் அவங்க தயாரா இருக்காங்க. நிலா உணர்ச்சி வசப்பட்டு, சார், நான் இன்னைக்கு நைட்டே எங்க வீட்ல பேசுறேன், உங்களை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன் என்றாள். ஒருவேளை அவங்க ஒத்துக்கலேனா என்று ஆதித்யா சீண்டலாக கேட்க, நிலா ஏக்கமாக, நீங்க வந்து என்ன தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்குவீங்களா என்று கேட்டாள். ஆதித்யா பலமாக சிரித்தான். ஹோ, மேடத்துக்கு இப்படி ஒரு ஆசையா? பண்ணிடலாமே. இவ்ளோ லவ்வ உள்ள வச்சுக்கிட்டு எப்படிதான் மறைக்கிறியோ? அதான் அப்பவே முத்தம் கொடுத்தேன், புரியுதா என்று கண்ணடித்தான். இனிமேல் கல்யாணம் ஆகுற வரைக்கும் நீ வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லணும்னு தான் நினைச்சேன். ஆனா உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியாது. அதனால நாளைக்கு வந்துடு, வராம இருந்துடாத என்று அன்போடு கட்டளையிட்டான். பிறகு அவன் கிளம்பி அலுவலகத்திற்கு சென்றுவிட தனது வேலைகளை முடித்துக்கொண்டு நிலா 6 மணி அளவில் அவருடைய வீட்டிற்கு செல்கிறாள். நிலா வீட்டிற்கு சென்றபோது அங்கே ஒரு இனம் புரியாத அமைதி நிலவியது. உள்ளே நுழையவும் அங்கே கிருஷ்ணன் அமர்ந்திருப்பதைக் கண்டு திடுக்கிட்டாள். அவளது அம்மா ஓடி வந்து, வா நிலா, மாப்பிள்ளை உனக்காக 1 மணி நேரமா காத்துட்டு இருக்காரு என்று உபசரித்தார். கிருஷ்ணன் நிலாவை ஆழமாக பார்த்து, என்ன நிலா, வேலைக்கு இனி வரமாட்டேன்னு சொல்லிட்டு வந்துட்டியா என்று அதட்டலாக கேட்டான். நிலா திகைத்து நிற்க கிருஷ்ணன் தொடர்ந்தான். உன் முதலாளிய பத்தி விசாரிச்சேன் அத்தை. அவர் சரியில்லாதவர், ஏமாற்றுக்காரர். நேற்றே நான் நினைச்ச நிலா, அவர் ரொம்ப மோசமானவர். அதான் உங்க அம்மா முன்னாடியே உண்மையை சொல்லலான்னு வந்தேன். அம்மாவும் அதிர்ச்சியுடன், ஆமா நிலா, எனக்கும் சந்தேகம்தான். வீட்டு வேலைக்கு 50,000 ரூபாய் சம்பளம் தர்றார்னா அதுல ஏதோ வில்லங்கம் இருக்குன்னு எனக்கு அப்பவே தோணுச்சு என்றார். நிலாவுக்கு கோபம் பொங்கியது. இல்லம்மா, அவர் அப்படிப்பட்டவர் இல்ல. கூட இருக்கிறவங்களுக்கு தான் அவரை பத்தி தெரியும். தெரியாதவங்க 1000 பேசுவாங்க, அத நம்பாதீங்க என்று ஆதித்யாவுக்கு ஆதரவாக பேசினாள். கிருஷ்ணனும் நிலாவின் அம்மாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். என்ன நிலா, மாப்பிள்ளை இவ்ளோ சொல்றார், நீ அந்த ஆளுக்கு ஆதரவா பேசுற என்று அம்மா அதட்ட நிலா தன் மன உறுதியை திரட்டிக் கொண்டு கத்தினாள். ஆமாம்மா, எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. நான் ஆதித்யா சார கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன். அந்த வார்த்தைகள் வெடிகுண்டாக விழுந்தன. கிருஷ்ணன் ஆவேசமாக, பாத்தீங்களா அத்தை, அந்த ஆளு தன் வேலைய நிலா கிட்டயும் காட்டிட்டான் என்றான். ஏய், என்னடி பேசுற? அவ்வளவு மோசமானவன்னு தெரிஞ்சும் அவனை பிடிச்சிருக்குன்னு சொல்றியே, நீ அழிஞ்சு போக போறடி என்று எச்சரித்த அம்மா ஆத்திரத்தில் நிலாவின் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். தடுமாறி கீழே விழுந்த நிலா கண்களில் கண்ணீருடன் ஆனால் உறுதியான குரலில் சொன்னாள், நீங்க என்ன அடிச்சாலும் என் மனசு மாறாது. நான் அவரைதான் கல்யாணம் பண்ணிப்பேன்.
கிருஷ்ணன் ஆத்திரத்தில் எழுந்து, சரியத்த, நாளை மறுநாள் முகூர்த்த நாள் இருக்கு. நாளை மறுநாளில் எனக்கும் நிலாவுக்கும் கல்யாணம். அதுக்குள்ள இவள திருத்துங்க, நான் கிளம்புறேன் என்று விறுவிறுவனச் சென்றான். நிலாவின் தந்தை உள்ளே நுழைய அங்கே நிலா அழுது கொண்டிருப்பதை பார்த்து விஷயத்தை கேட்டு தெரிந்து கொண்டார். அவர் நிலாவிடம் நிதானமாக பேச முயன்றார். ஆனால் நிலா தன் முடிவில் உறுதியாக இருந்தாள். சரி, அவளுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுப்போம், அவ யோசிக்கட்டும் என்று கூறி நிலாவை அவள் அறைக்கு அழைத்துச் சென்றார் தந்தை. நிலாவின் அறைக்கதவு அடைப்பட்டது. ஆனால் அவளது போராட்டமும் காதலும் இன்னும் தீவிரமடையப் போகிறது என்பதை இங்கோ ஆதித்யா தனதரையில், இன்னைக்கு நிலா அவங்க வீட்ல பேசுறேன்னு சொன்னாலே, என்ன ஆச்சோ தெரியலையே. அவகிட்ட ஃபோன் இல்லைன்னு எனக்கு தெரியும். எப்படி அவகிட்ட பேசுறது? என்னால அவளை பார்க்காம இருக்கவே முடியலையே என்று ஆதித்யா தவித்துக் கொண்டிருந்தான். அவனது கர்வத்தை நிலாவின் அன்பு மொத்தமா கரைத்திருந்தது. அதே சமயம் நிலாவின் வீட்டில் நிலைமை மிக மோசமாக இருந்தது. நிலாவின் தந்தை அவளது அறைக்கு வந்து கவலையுடன் அமர்ந்தார். என்ன நிலா, ஊருக்குள்ள எல்லாரும் அந்த ஆதித்யா தம்பி ரொம்ப மோசமான பையன்னு சொல்றாங்களேம்மா, எதுக்காக நீ இப்படி பிடிவாதம் பண்ற என்று கனிவோடு கேட்டார். நிலா தந்தை கையை பிடித்துக்கொண்டு, அப்பா, அவர் முன்னாடி அப்படி இருந்திருக்கலாம், ஆனா இப்போ அப்படி இல்லப்பா. அவர் என்ன உயிரா நேசிக்கிறார். நான் கண்டிப்பா தப்பான முடிவு எடுக்க மாட்டேன்பா. நீங்க வேணா ஒரு வாட்டி அவர்கிட்ட வந்து பேசி பாருங்கப்பா என்று கெஞ்சினாள். மகளின் கண்ணீரை பார்த்த தந்தை மனம் இறங்கினார். சரிம்மா, நான் உன் அம்மா கிட்ட பேசிட்டு அந்த தம்பிய நேர்ல போய் பார்த்து பேசுறோம், நீ கவலைப்படாதே என்று அவளுக்கு ஆறுதல் கூறிவிட்டு வெளியே சென்றார். வெளியே வந்ததும் தனது மனைவி மரகதத்திடம் பேசினார். மரகதம், நம்ம பொண்ணு அந்த ஆதித்யாவத்தான் கல்யாணம் பண்ணிப்பேங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கா. எனக்கு என்னமோ தப்பா தோணல. மரகதம் ஆவேசமாக குறுக்கிட்டார். அந்த ஆதித்யா ரொம்ப மோசமானவன்னு சொல்றாங்க. வேலைக்கு போன கொஞ்ச நாள்ல இந்த அளவுக்கு காதல் பண்றானா அவன்? நம்ம பொண்ணு மனசை எப்படி மாத்தி வச்சிருக்காருன்னு பாருங்க. அந்த ஆள் இவளை ஏதோ பண்ணி வச்சிருக்கான். அவங்க எவ்வளோ பெரிய பணக்காரங்களா இருந்தாலும் நமக்கு அந்த பையன் வேண்டாம். மரகதத்தின் குரலில் ஒரு தீர்மானம் இருந்தது. இந்த விடியற்காலையிலேயே நிலாவை தூக்கிட்டு போய் சேலத்துல இருக்கிற உங்க அக்கா வீட்ல விட்டுற போற. அடுத்த நாளே அங்க இருக்கிற நம்ம குலதெய்வம் கோவில்ல நிலாவுக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணம். இதுதான் என் முடிவு. இதுல இனி எந்த மாற்றமும் இல்ல. மரகதம் சொன்னதை கேட்டு நிலாவின் தந்தை அதிர்ச்சியில் உறைந்து நின்றார். தன் அறைக்குள் இதை கேட்டுக்கொண்டிருந்த நிலாவின் உலகம் இருண்டது போன்ற உணர்வு ஏற்பட்டது. அப்போது தெருவின் நிசப்தத்தை கலைத்துக் கொண்டு ஒரு கார் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. நிலாவின் இதயம் படபடவென அடித்துக் கொண்டது. நிச்சயம் அவர்தான் வந்திருப்பார், எப்படியாவது என்ன கூட்டிட்டு போக அவர் வந்திருப்பார் என்ற ஆசையோடு தன் அறைக்கதவை திறந்து கொண்டு வாசலுக்கு ஓடி வந்தாள் நிலா. ஆனால் அங்கே காரிலிருந்து இறங்கிய உருவத்தை பார்த்ததும் அவள் அப்படியே உறைந்து நின்றாள். வந்திருந்தது ஆதித்யா அல்ல, கிருஷ்ணன். வாடகை காரை எடுத்துக்கொண்டு வந்திருந்தான். காரின் சத்தம் கேட்டு வாசலுக்கு வந்த மரகதம், வாங்க மாப்பிள்ள, வந்துட்டீங்களா? நாங்க கிளம்ப தயாரா இருக்கோம் என்றார் ஒருவித நிம்மதியுடன். கிருஷ்ணன் நிலாவை ஏளனமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு, அத்தை, விடியற்காலை வரைக்கும் காத்திருக்க வேண்டாம், இப்பவே கிளம்பிடலாம், அப்பதான் யாருக்கும் சந்தேகம் வராது என்றான். மரகதம்தான் ரகசியமாக கிருஷ்ணனுக்கு தகவல் சொல்லி வரவழைத்திருக்கிறார் என்பது நிலாவிற்கு அப்போதுதான் புரிந்தது. மரகதமும் கிருஷ்ணனும் வற்புறுத்தி நிலாவை காரில் ஏற்றினர். கார் சேலத்தை நோக்கி இருளில் பறந்தது. நான் எங்கே போறேன், என்னை இவங்க எங்க கூட்டிட்டு போறாங்கன்னு எப்படியாவது அவருக்கு தெரியப்படுத்தணுமே என்று நிலாவின் மனம் தவித்தது. அவனிடம் பேச ஒரு போன் கூட இல்லையே என்கிற ஏக்கம் அவளை வாட்டியது. கார் வேகமெடுக்க நிலா ஜன்னல் வழியாக பின்னோக்கிச் செல்லும் மரங்களை பார்த்தபடி மனதிற்குள் வைராக்கியமாக நினைத்து கொண்டாள். அம்மா, நீங்க என்னை ஊர் விட்டு ஊரு இல்ல, நாடு விட்டு நாடு கூட்டிட்டு போனாலும் என்னோட இந்த உடலை மட்டும்தான் உங்களால கொண்டு போக முடியும். ஆனா என்னோட உசுறு ஆதித்யா சார் கிட்டேயேதான் இருக்கும், அங்கதான் அது வாழுது. அவள் கண்கள் கலங்கினாலும் உதடுகள் பிடிவாதமாக மூடியிருந்தன. காரின் மௌனத்தை மீறி அவளது மௌனக் குரல் ஆதித்யாவை தேடி பயணித்துக் கொண்டிருந்தது. கதை தொடரும்.